போன வாரம் தான் என் குழந்தைக்கு சளி இருமல் இருந்துச்சு. மருந்து கொடுத்து முடித்தேன். இந்த வாரமும் சளி இருமல் வந்துருச்சு. ஏன் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் வருது? ஸ்கூல் போகிற எல்லா குழந்தைங்களுக்குமே சளி இருமல் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே கிருமியானா கண்டிப்பாக கிடையாது. எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைக்கு ஒரு கிருமியால் சளி இருமல் இப்போ தான் சரியாக இருக்கும். ஈஸியாக ஃப்ரெண்டோட பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 or 4 months இதான் சினாரியோ. எப்போ உங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, காய்ச்சல் கண்டினியூஸாக இருக்குது, 100-102க்கு மேலே போகுது, வாய் வலியாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, பர்டிகுலராக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் பால் சுத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க, வேகமாக மூச்சு விடுறாங்க, மூச்சு விடும்போது விலா எலும்பு கீழே குழி விழுகுது, கண்டினியூஸாக இருமிக்கிட்டே இருக்காங்க, இருமல்னால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, 5வது ஒரு நாளைக்கு 1-2 தடவை தான் யூரின் போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. உடனே உங்கள் பீடியாட்ரிஷனை போய் பார்த்துடணும். சார், என் குழந்தைக்கு லைட்டாக தான் மூக்கு ஒழுகுது, இருமல் அப்பப்போ தான் இருக்குது, ஃபீவர் எதுவும் இல்லை, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா மருந்து கொடுக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். இதுக்கு வீட்டு வைத்தியமே போதும். வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, சலைன் நேசல் ட்ராப்ஸ். 2 மூக்குலேயும் ஒரு சொட்டு விடும்போது மூக்கில் இருக்கிற திக் மியூக்கஸ் தின்னாகும். குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக மூச்சு விடுவாங்க. பர்டிகுலராக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும்போது நல்லாவே ஒரு செஸ்ட் ரிலீஃப் கன்ஜஷன் இருக்கும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. 3வது, இந்த சலைன் நேசல் பல்ப் சக்கர். திக்காக சளி மூக்கில் இருக்கும்போது டிப்பு பாயிண்டடாக இருக்காது, அதனால் அமுக்கி மூக்குக்குள்ளே விடும்போது மூக்கில் உள்ள சளியெல்லாம் வெளியே வந்துடும். கம்ஃபர்டபுளாக ப்ரீத் பண்ணுவாங்க. குழந்தைங்களுமே ரொம்ப நாகியாக இருக்க மாட்டாங்க. 4வது பொசிஷன், ஒரு பெட்ஷீட்டை 4ஆக மடித்து கழுத்துக்கு அடியில் வைக்கும்போது தலையும் செஸ்ட்டும் மேலே இருக்கும், பாடி கொஞ்சம் கீழே இருக்கும். அப்படி இருக்கும்போது மூக்கில் இருக்கிற சளி இலகி தொண்டையில் படாமல் டைரெக்டாக கீழே இறங்கும். ஸோ அதனால் இரிட்டேட் ஆகி இரும மாட்டாங்க. லாஸ்ட்டாக 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க ஹனி கொடுக்கலாம். ஹனி, ஹாட்டாக சூப்பு, கஞ்சி, ஓஆர்எஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது தொண்டைக்கு இதமாக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க, குழந்தைங்க வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆர்கானிக் செஸ்ட் ரோலான்ஸ், அதாவது ரோலான்ஸ் ஆன்லைனில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் சூடம் இருக்கா இல்லையான்னு தான். அது சூடம் இல்லை அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நேசல் டீகன்ஜஷன் இருக்கும், குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக வீட்டில் தூங்குவாங்க, நைன்னு அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. என் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் வராமல் இருக்கிறதுக்கு வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணலாமா டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நம்பர் 1, ஹேண்ட் ஹைஜீன். அடிக்கடி உங்கள் குழந்தைங்கள ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள். ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கிருமி தொற்று கம்மியாகும். நம்பர் 2, க்ரௌடடான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகாதீங்க. உங்கள் குழந்தைக்கு சளியோ இருமலோ காய்ச்சலோ இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அப்படி இருந்தால் மிச்ச குழந்தைங்களுக்கு பரவுறதை தடுக்கலாம். நம்பர் 3, ஹைட்ரேஷன். நிறைய தண்ணி, சூப்பு, ஜூஸ், ஓஆர்எஸ் குடிக்கும்போது எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாகவே பூஸ்ட் ஆகும். கூடவே நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுக்கும்போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும், அடிக்கடி சளி இருமல் வராது. நம்பர் 5, ஃப்ளூ வேக்சின். 5 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளூ வேக்சின் போடும்போது அடிக்கடி சளி இருமல் பிடிக்காது, எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். சப்போஸ் சளி இருமல் வந்தாலுமே நிமோனியா லெவலுக்கு சிவியராக வராது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். அடிக்கடி சளி இருமல்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.